பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்த பெரிய நற்குணத்தில் ஒன்று அழுகும் குணம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். இன்னைக்கு சிரிப்புக்கு தான் மரியாதை. அரட்டை அரங்கத்தை டிவியை போட்டு போட்டு பார்த்து என்ன சிரிப்பு, வெடி சிரிப்புன்னு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்துச்சுன்னா அதைத்தான் உட்கார்ந்து பார்க்கிறான். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த சமுதாயம் சிரிப்புக்கு முன்னுரிமை கொடுக்கிறது, ஆனால் பெருமானார் அழுகைக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். பயணத்திலே செல்லுகிற பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், நாங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருப்போம், இரவு நேரத்திலே உறங்குவோம், எழுந்து பார்த்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது அழுது கொண்டிருப்பார்கள். என் உம்மத்தை ரப்பல் ஆலமீனே நரகத்திலிருந்து காப்பாற்றுவாயாக, என் உம்மத்திற்கு சுபிட்சத்தை தருவாயாக. பெருமானார் இந்த உம்மத்திற்காக அழுது கொண்டிருப்பார்கள். சொல்லி காட்டுகிறார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை மனைவியோடு இரவு படுத்திருக்கிற பொழுது, ஆயிஷா எனக்கு நீ அனுமதி கொடுக்கிறாயா, என் ரப்பிடத்திலே நான் பேச வேண்டும் என்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சரி நாயகமே என்று சொல்ல, காம ருவைதா வ ஃபதஹல் பாப ருவைதா, மெதுவாக எழுந்து மெதுவாக வாசலை திறந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடத்திலே அழுவார்கள். அல்லாஹ்விடத்திலே அழுவார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள். மறுநாள் காலை பிலால் ரலியல்லாஹு வந்து, நாயகமே வாங்கு சொல்லலாமா என்று கேட்கிற பொழுது, வாங்கு சொல்லலாம் என்ற அனுமதியை அழுது கொண்டே கொடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹும் பிலால் ரலியல்லாஹும் வந்து, நாயகமே நீங்கள் அழுவதற்கான காரணம் என்ன என்று கேட்கிற பொழுது, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற நிஅமத்துக்கு நன்றி செலுத்துகிற அடியானாக நான் ஆக வேண்டாமா என்று பெருமானார் கேட்கிறார்கள். என்றால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நிஅமத்துக்கு என்றைக்காவது அழுதிருக்கிறோமா, என்றைக்காவது தொழுதிருக்கிறோமா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். மருத்துவமனைகள்ல போய் பாருங்க, ஒவ்வொருவரும் படுகிற பாடு. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 80 வருடம் 60 வருடம் எந்த விதமான மாத்திரை மருந்தும் இல்லாமல் வாழ வைத்திருக்கிறார்கள். என்றைக்காவது அழுது நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவை பெருமானார் ஓதச் சொல்வார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓதிக்கொண்டே வருவார்கள். சூரத்துன் நிசா வருகிற பொழுது, அதாபின் வசனங்கள் வருகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுவார்களாம். பெருமானார் அழுவார்களாம், நாயகமே உங்களுக்கு தான் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது, என் உம்மத்து நரகத்திற்கு செல்வதை என்னால் பொருந்திக் கொள்ள முடியாதே என்பார்கள். உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, இந்த கவலையும் இந்த அழுகையும் நமக்கு வந்ததா? இந்த குணங்கள் நம்மிடத்திலே மிளிர்ந்திருக்கிறதா? ரமலானிலாவது அழுதிருக்கிறோமா? யோசிக்க வேண்டும். யமனிலிருந்து ஒரு வஃப்து வருகிறார்கள், ஒரு குழு வருகிறார்கள். பெருமானார் இடத்திலே, நாயகமே ஓதி காட்டுங்கள் என்றார்கள். வஸாஃபாத்தி ஸஃபா, பெருமானார் ஓதி காட்டுகிறார்கள். வத்பஅஹு ஷிஹாபுன் ஷாகிப் என்ற வசனம் வருகிற பொழுது பெருமானார் தன்னை அறியாமல் அழுகிறார்கள். நெருப்பு நாளை மறுமையிலே பாவம் செய்தவர்களை திரட்டிக் கொண்டு வரும், நெருப்பு ஜுவாலை துரத்திக் கொண்டு வரும், அவர்களுக்கு விதவிதமான அதாபுகள் வழங்கப்படும் என்று சொல்லுகிற பொழுது உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அறியாமலே மயங்கி விழுந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறதே. அன்புக்குரியவர்களே, நாம் என்றைக்காவது நரகத்தை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? மறுமையை பற்றி சிந்திருக்கிறோமா? மஹ்ஷரை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இன்ன லதைனா அன்காலம் வ ஜஈமா வ தஆமன் தா உஸ்ஸத்தின் வ அதாபன் அதீமா. இந்த வசனத்தை கேட்டவுடன் பெருமானார் துள்ளி குதித்து வீட்டு அழுது மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். எல்லா ஹதீஸ் நூல்களும் சொல்கிறதே, அல்லாஹ் சொல்கிறான், எங்களிடத்திலே பெரும் பெரும் விலங்குகள் இருக்கிறது. வ தஆமன் தா உஸ்ஸா, கத்தாழைகளான உணவுகள் இருக்கிறது. கசப்பான உணவுகள் நரகத்தில் கொடுக்கப்படும், கத்தாழைகளை கொடுக்கப்படும், கடும் கடும் வேதனைகள் எல்லாம் இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது நாயகத்தால் தாங்கிக் கொள்ள முடியாமல் வீட்டு எழுந்து அழுது பெருமானார் துடித்து விழுந்தார்களே. என்றைக்கு நம் சமுதாயம் எப்படி இருக்கிறது அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்கிறோம். என்றைக்காவது அந்த புக்கா அழுகை இருக்கிறதா? ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பெருமானார் முத்தமிட்டு நீண்ட நேரம் அழுதார்களாம். உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள், எதற்கு நாயகமே இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்கிற பொழுது, ஹாகுனா துஸ்கப், இவ்விடத்தில் தான் துஸ்கபுல் இப்ராத், இந்த கல் தான் நாளை மறுமையிலே யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று சாட்சி சொல்லும். என் விஷயத்திலே ஏதாவது மாற்றி சொன்னால்